ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் அணிந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டைட்டில் ரஜினி முதல் நயன்தாரா வரை நல்லா இருக்கேன். நடுவில் கொஞ்சம் பவன் கல்யாண். ஏன்னா இந்த மாதிரி கேட்சி டைட்டில் வச்சு தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நீ காலையிலேருந்தே ஹாட்லைன் உச்ச நட்சத்திரம்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் தான், அதை அடிச்சிக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தில் ஆதவ அர்ஜுனா திமுக தான் ரஜினியோட அரசியல் வாழ்க்கையை மிரட்டி அனுப்பிட்டாங்கன்ட்டு ஒரு புது தகவல், அரிய தகவல், எக்ஸ்க்ளூசிவ் தகவலை சொன்னார். இதை கேட்டு ரஜினி ரசிகர்லாம் பயங்கரமாக கொதிப்படைஞ்சாங்க, ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு ரஜினியோட அறிக்கை ஒரு ஒரு மாதிரி ஹாட் டாப்பிக்காக பேசுகிற அளவுக்கு ஒரு பேசும் பொருளாக, விவாத பொருளாக மாறி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ரஜினியை பொறுத்த வரைக்கும் திரையுலகத்தை தாண்டி மக்களால் போற்றப்படுகின்ற ஒரு பெரிய மகான் அப்படின்னு தான் சொல்லணும். அதுபோக 73 ஆண்டுகளாக தன்னுடைய திரையுலக பயணத்தில் கிட்டத்தட்ட 50 வருஷம் தாண்டி அவரோட பெரிய ஜாம்பவானை போட்டுட்ருக்காரு. அவரை சீண்டனவங்க அரசியலில் சின்ன பின்னம் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிறதா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்போனால், கடைசியாக ஆந்திராவில் நடந்த ஒரு எலெக்ஷனில் நடிகை ரோஜா அவர்கள் ரஜினி சீண்டுனாங்க. அது தெரியாமலோ அது சீண்டி அது மண்ணை கவுச்சு அப்படிங்கிறத வரலாறு. அதை மாதிரி இப்போ ஆதவ அர்ஜுனா ஒரு ஃபிட்னஸ் சென்டர் நடத்திட்டு இருந்தவர். அது முதல் ஃபிட்னஸ் சென்டர் நடத்தவனுக்கு மக்களோட ஃபிட்னஸ் என்னென்னு அவருக்கு தெரியாது. அதுதான் ஒரு வாய்க்கு வழியெல்லாம் பேசுகிறது. அவருக்கு பதில் சொல்கிற அளவுக்கெல்லாம் திமுகவிலையோ இல்லை ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் சீண்டுனா கோவப்படுறாங்க. அதனால் அவர் அவருக்கு பதில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரஜினி ரசிகர்கள் அடுத்தது தன்னிச்சையாக போராட்டம் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால தான் ரஜினி ஒரு அறிக்கை கொடுக்குறாருனாவே பல டைம் யோசிப்பார், இது கொடுக்கலாமா, இதில் நல்லா என்னாகும் ஏதாகும் அப்படிங்கிறத. இதில் ஆனால் இது காலத்தின் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு அறிக்கை அப்படிங்கிறனால அவர் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையில் இவருக்கு சார்பாக பண்ணவர். இப்போ கூட்டணி தவக விஜய் அதிமுகவோட சேருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அருமையாக ஹேண்டில் பண்ணார். அதாவது யாருமே குறிப்பிடாமல் விஜயவோ இல்லை ஆதவ அர்ஜுனாவோ பேரை குறிப்பிடாமல் அவர் ரஜினி, அதே சமயத்தில் ரஜினி ஒரு மேன்மைப்படுத்தி பேசினார். அவர் அதே மாதிரி ரஜினி எல்லாரையும் பாராட்டியும் பேசியிருக்காரு, தனக்காக குரல் கொடுத்தவர்கள். ஆமாம், அது எப்பவுமே ரஜினி நன்றி உள்ளவர், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பார். குறிப்பாக ரஜினி அண்டர்ஸ்டிமேட் பண்ணவே கூடாது, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பார். இவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவார். ஆனால் அதே சமயத்தில் இந்த வர்ற எலெக்ஷனில் 2026 எலெக்ஷனில் ஏப்ரல் 23 ஒரு சிம்பாலிக்கலாக அவர் கண்டிப்பாக தன்னோட சிம்பாலிக்கலாக அரசியலை காட்டுவார், யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத காட்டுவார். அதை அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஒரு கழுகு கதை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத காக்கா யார் கழுகு, அந்த கழுகு காக்காயை தாண்டி மிகப்பெரிய வேற ஒரு சிங்கமோ இல்லை புலிவோ அதை காட்டுவார். அது நடக்கத்தான் போகுது. ஒரு ஆமாம், நானும் ரஜினி ரசிகன் அப்படிங்கிறதுல நான் சொல்கிறேன். ஏன்னா ரஜினி இந்த டைம் காட்டியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கார். 23 ரஜினியை பற்றி அந்த மாதிரி பேசும்போது அஸ் அ ரிப்போர்ட்டராக பார்க்கும்போது நம்ம தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ரஜினி பயந்ததான் முதல்ல. அதாவது ஆதவ அர்ஜுனா மன வலிமை இல்லாதவர்னு சொல்கிறாப்புல ரஜினிவை. மன வலிமைங்கிறது அவர் மன வலிமையை தாண்டி அதுக்கு மனத்துக்காகவே ஒரு பயங்கரமான ஒரு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறார். அவர் மன வலிமை இல்லை, அதை ஃபோர்காஸ்டிங் பண்ணக்கூடிய மன திறமை உள்ளவர். அவர் மன வலிமைங்கிறது வேறு, அதையெல்லாம் தாண்டி மனசு ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ணி இது இப்படித்தான் நடக்கு அப்படித்தான் நடக்கு அப்படிங்கிறத ஒரு மகான், மன வலிமையை தாண்டி மகான் அப்படிங்கிறத ரஜினியோட ஒரு பாலிசி. அதனால் சின்ன பையன் ஆதவ அர்ஜுனெல்லாம் பேசிட்டு போகிறான் அப்படிங்கிறத அவரோட. அவர் தற்கொலைன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறதுல ரியல் தற்கொலை ஆதவ அர்ஜுனான்ற மாதிரி தான் பேச்சுக்கள். அதுவும் குறிப்பாக முதல்வர் அவர்களை முட்டாள் முதல்வர் ஒரு 4 வாட்டி உச்சரிச்சு. ஆனால் திமுக காரங்க அதை பெருசாக சீண்டி. ஃபிட்னஸ் சென்டர் வச்சிருந்தவன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்? அவன் அதுக்கு தான் பார்ப்பான், அவனுக்கு அதுதான் தெரியும். அவர் அஜெண்டா என்ன, லாட்டரி டிக்கெட் ஆரம்பிக்கிறது இவரோட அஜெண்டா. ஆமாம், இவர் அதாவது மாமனார் மாமியாருக்கு அடங்காதவன். அந்த குடும்பமே சின்ன பின்னமாகி போயிட்டு இருக்கு அரசியலில் அவரை போட்டு. ஆமாம், அவர் ஐஜாக்ன்ட்டு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு. திமுக வெற்றிக்கு இவர் தான் பாடுபட்டாராமே.
அதாவது கேட்டேன் ஒருத்தட்ட, ஒரு ரஜினிக்கு மன வலிமை இல்லைங்கிறாரு. இவர் வந்து போலீஸ் தேடி இவரை போயிட்டு இருக்குது கரூர் விஷயமா. உள்ளே போனதுமே கிடு 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 நடக்குது. பேஸ் மட்டும் வீக்காகி கிடுகிடு நடக்குது. முகத்தை மட்டும் விரப்பா வச்சுட்டு இருக்காரு. மூஞ்சி சுருக்கி போச்சு. உடனே ஃபோன் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் ஃபோன் பண்ணுறாரு. பேஸ்மெண்ட் ஆடிச்சு. ஆமாம், பேஸ்மெண்ட்டை வீக்காக ஆடுது. உடனே போய் மாப்பிள்ளை சாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. பேச்சுலேயே அந்த உருவத்திலே நல்லா தெரியுது. அதான் இது சம்பவம் சொல்ல கேளுங்க. உள்ளே போய் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை சாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி போலீஸ் வந்துக்கிறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கரூர் விஷயத்தில். ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒரு 5 நிமிஷத்தில் வெளியே கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம் வெளியே வந்து வாங்க காப்பி சாப்பிடுங்க பண்ணுங்க அப்படிங்கிற. நீ உனக்கெல்லாம் மன வலிமை பற்றி பேசுகிற, உனக்கெல்லாம் அந்த அளவுக்கு மன திறமை இருக்குதா, மன வலிமை இருக்குது? நீ எல்லாம் ரஜினி கூட ஒப்பிட்டு மன வலிமை பற்றி பேசுகிற. போலீஸ் வந்து ஒரு 4 போலீஸ் வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்னதுக்கே உன் மன வலிமை என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? இல்லை, மன வலிமை பற்றி நீ பேசுகிற. போலீஸ் வந்தோன்னா உன்னோட மன வலிமை என்னன்னு நீ ரஜினி போய் மன வலிமை இல்லைன்னு சொல்ல வர்றேன். ஐயா, ஃபிட்னஸ் சென்டர் நடத்தும், நீ ஃபிட்னஸ் சென்டர் நடத்து. இப்போ அரசியலுக்குலாம் வந்தால் அரசியலில் என்ன பேசணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். விளையாட்டு செய்திகளோட ஆதவர்ஜனாவை நிறுத்துறது பெட்டர். ஏன்னா விளையாட்டாவே பேசிகிட்டு இருக்காப்புல, ஆனால் மரியாதை குறைவாக பேசுகிறாப்புல. அவங்க தலைவரே அப்படி தானே. ஏன்னா அவர் கொஞ்சம் பேசாதனால, அதிகமாக பேசாதனால அப்படி தப்பிச்சிட்டு இருக்காரு. சிபிஐ ஆஃபீஸில் இருக்கும்போது சிபிஐ ஆஃபீஸே ஒரு விரல் விட்டு ஆட்டின மாதிரி பயங்கரமாக வராரு. அதுக்கு கையெல்லாம் காட்டிக்கிட்டு அதுக்கு பார்க்குறீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. தம்பி சொல்கிறத கேட்கணும் தம்பி. இந்த ஜல்ஜா வேலையெல்லாம் இங்கெல்லாம் காட்டக்கூடாது தம்பி. அப்படியே வண்டியை யூட்டர்ன் போடுனாங்கன்னா. ஆமாம், இல்லை அதுதான் சொல்லி எழுப்புறாங்க. இதைத்தான் நீ செய்யணும், இதைத்தான் நீ பண்ணணும் அப்படின்னா சரிங்க சரிங்க சார் சரிங்க சார். வெளியே வந்தோன்னா உன்னோட நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாதா கண்ணா? நீ பால்வாடி வண்டியில் பால்வாடி கட்சி வச்சுட்டு நடத்திட்டு இருக்கிறவன், உனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு படி தான் நீ நடக்கணும். விஜய்க்கெல்லாம் அதுதான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன். ரஜினி வந்து கோபத்தின் உச்சத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அவரோட வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பேர் பார்க்குற சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஃபயர் ஒரு மாதிரியா இருக்குல்ல. ஆமாம், கோபத்தின் வெளிப்பாடு. அதாவது அடக்கி வச்சிருக்கிற அரசியல்னா எலெக்ஷன் டைம்ல செய்வாரோ? கண்டிப்பாக செய்வார். அதனால தான் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி உடனே போய் அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து அவர் கூட ஒரு ஐடி விங்கு என்ன பண்ணுது, ஏடிஎம்கே ஐடி விங்கு எடப்பாடி பழனிசாமி ரஜினி 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஸ்டில்லாக போட்டு அவருக்கு வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆமாம், பயந்துக்குவாங்க சார். எல்லாருமே அதுதானே செய்வாங்க. ரஜினி வந்து 10 ஏடிஎம்கேக்கு சமம், ரஜினி வந்து 10 டிஎம்கேக்கு சமம். அந்த மாதிரி ஒரு ரோல் உள்ளவர். யாராக இருந்தாலும் பயந்துருக்கும். எந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னாலும் பாய்ஸ் கடனுக்கு வந்துட்டு தான் போகிறாங்க, ரஜினியை பார்க்குறாங்க. ரஜினி வந்து 1000 கட்சிகளுக்கு சமம். ஒரே நாளில் ஒரு 50 லட்சம் ஓட்டை திருப்பி ஒரு அந்த அளவுக்கு திறமை இன்னமும் இருக்கா? இன்னும் இருக்கு. அது குறைவே இல்லை அப்படிங்கிறது. வயசாயிடுச்சு, அவரோட ரசிகர்லாம் வயசாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கும் இந்தியாவிலேயே அதிக வெறி கொண்ட ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னா அது ரஜினி ரசிகர்கள் மட்டும்தான், வேற எந்த நடிகருக்கும் கிடையாது. அஜித் ரசிகர்களையும் சேர்த்துக்கலாமா? இல்லை, ரஜினி விஜய் மேட்டர்ல ஃபெலிக்ஸ் அவர் சொன்னார், அஜித் வந்து சம்பாரிச்சுட்டு அங்கே போய் ரேஸ் ஓட்டுறாருன்ற. இல்லை, இதுக்கு வந்து கட்சி நடத்த தெரியாமல், இப்போ விஜய் வந்து கட்சி நடத்த தெரியாமல் அதே சமயத்தில் வந்து கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை இஷ்டத்துக்கு பேச விட்டுறதுனால வந்து இப்படி வரவும் போகிறவனெல்லாம் அடிக்கிறது உதைக்கிறது. அப்போ தான் தான் வளர்ந்த மாதிரி இருக்குது, தன்னை பற்றி எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தாவேக்கா பயன்படுத்திகிட்டு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி சிவி சண்முகம் கூட அதை தான் பேசிக்கிறாரு. அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ என்டிஏல போயிடுவாரா? அதாவது இதில் வந்து ஒரே லைனில் இதை சொல்ல முடியாது. இதில் வந்து பல அரசியல் உள்ள பின்னி பிணைஞ்சிருக்கு. விஜய் இங்கே இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயை வந்து இயக்கிறது அண்ணாமலை. இது யாருக்கும் தெரியாது, அண்ணாமலை தான் இயக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க. உண்மை அதுதான். அப்படியா? எப்படி அண்ணாமலை ஏன் பதுங்குறாரு? போடுங்க, நீங்கள் போடுங்க. அண்ணாமலை ஏன் இப்போ வெளியே இப்படி சொன்னீங்களே, சிபிஐ வெளியே வந்தோடனே கையாட்டிட்டு வந்தார், அதுக்கு காரணம் யார்? அண்ணாமலை சொல்கிறது அமித்ஷாஜி கேட்பார். உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் என்னன்னு எனக்கு தான் தெரியும், தமிழ்நாட்டோட டெம்பரேச்சர், நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி அண்ணாமலை வற்புறுத்துவார். மற்ற தலைவர் பிஜேபி மாநில தலைவர்கள் மாதிரி இல்லை அண்ணாமலை. அவன் இன்னும் வந்து அவர் வந்து தன்னோட A to Z வந்து தமிழ்நாட்டோட அரசியல் இன்னும் வச்சுட்ருக்காரு. அவர் வந்து அவரோட குறியே வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அவரோட குறியே வந்து பிஜேபி வந்து மத்திய அமைச்சரவையில் உருவாக்கணும். அவரோட குறியே அதுதான். அவரோட குறியே வந்து அமமுக டிடிவி தினகரனை முன்னுக்கு கொண்டு வரணும் தான். அவரோட குறியே வந்து விஜயை வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் கொண்டு வரணும் தான். அவரோட குறியே வந்து ஏடிஎம்கே வந்து 117 சீட்டு மெஜாரிட்டி வாங்கக்கூடாதுங்கிறது தான்.
அவரோட குறியே வந்து அண்ணாமலையோட குறியே வந்து கூட்டணி அரசு, அவருக்கு இருக்கிற கூட்டணி அரசு முதல் இன்னமும் இருக்கு, இன்னும் புகஞ்சிட்டு தான் இருக்கு. இதில் பேசும்போது எடப்பாடி அண்ணன் அதெல்லாம் சும்மா அரசியல் சார், அமாவாசை அரசியல் அதெல்லாம். முன்னாடி பேசுறது அண்ணா வாங்கினா வாங்குறேண்ணா அவனை என்ன நல்லா இருக்கிறீங்களாண்ணா, நான் நல்லா இருக்கிறேன், அப்புறம் நீயே ஒரே மண்டலம், ஆமாம் நீ நல்லா இருக்கிறியா, உன்ன நல்லா இருக்க விட்டுருவேன் நான், பார்க்கலாமா உன்னை இழுத்து போட்டுருவையா, பார்க்கலாமாய்யா, நீயோ ஒரு தற்குறி, நான் ஏற்கனவே உன்னை சொல்லிக்கிற வெளிப்படையா அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறது. ஏண்டாடே நீ வந்து இப்போ வந்தவன் போலீஸ்கார பிஜேபி அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் தான், அப்படி 2 வாரத்துக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது. ஆனால் வெளியில் பார்க்கும்போது நண்பா, ஆமாம் கவுண்டமணி மாதிரி தான், நீங்களா நீயா அதே மாதிரி தான் இருக்குது, உன்னை விட மாட்டேன், இதே பாலிசி தான் போயிட்டு இருக்கு. வந்து பவன் கல்யாணோட இன்டர்வியூவில் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு, அதாவது வந்து இந்த விஷயத்தில் அவர் ஹெல்ப் பண்ணதாகவும் அதே நேரத்தில் இந்த இஷ்யூவை பெருசாக்குனது வந்து விஜய் டீம் தான், கோர்ட்டுக்கு போயிருக்கக்கூடாது, சென்சார் போர்டு இஷ்யூவை அங்கேயே பார்த்துருக்கணும், அதே மாதிரி அவரோட படத்துக்கும் பிரச்சனை வரும்போது இதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லும்போது நம்ம படத்துக்கு வயலன்ஸ் இருக்குது, நீ வயலன்ஸை குறைச்சிக்கோ, ஏ சர்டிஃபிகேட்டை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் வாங்கும்போது சேட்டலைட்டில் போக முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது, அது ஒரு வியாபாரம் இது இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து தான் தோண்டித்தனமாக முடிவு எடுத்துட்டாங்க. இன்னொன்று, தமிழ்நாடு போலீஸை நம்பாமல் சிபிஐ கேட்டது யார்? விஜய் தான். இப்போ அதுக்கு படம் எல்லாத்துக்கும் பிஜேபின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? பவன் கல்யாண் வந்து இந்த விஷயமா நான் எதுவுமே பேசலை விஜய் கிட்ட அப்படின்றாரு. அதாவது எனக்கு தெரிஞ்ச சென்சார் போர்டில் அந்த படத்தை பார்த்தவங்க சொன்ன விஷயம், அதில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க ஒன்றுமே இல்லை, பெருசாக கான்ட்ரவர்ஸாக பேசுகிற அளவுக்கு ஒன்றும் டயலாக் இல்லை, சும்மா சாதாரணமாக வந்த படம் தான். அதே ஒரு அரசியல், அதை வந்து வெளியிடக்கூடாது, இது பண்ணணும், எப்போ வெளியிடணுங்கிறது தெரியும், எப்போ இழுத்து பிடிக்கிறோங்கிறது தெரியும். இப்போ வந்து சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து இவர் வந்து சிரிச்ச முகத்தோடு வெளியே வர்றாரு, இதுக்கெல்லாம் இண்டிகேட் பண்ணுறது தான் காரணம். இப்போ ஏன் வந்து பவன் கல்யாணம் முன்னாடி நிறுத்தி இப்போ பேசுகிறாங்கன்னா, காரணம் வந்து பவன் கல்யாணம் இயக்குனது வந்து ஆர்எஸ்எஸ், அதே அஜெண்டாவில் தமிழ்நாட்டிலும் கொண்டு வர்றாங்க. பவன் கல்யாண் எப்படி 22 சீட்டில் நின்று அப்படியே ஜெயிச்சு துணை முதல்வர் ஆனாலோ அதே மாதிரி இதில் உங்களை உருவாக்குறான், இதுதான் எங்களோட அஜெண்டா, நீங்கள் இதுக்கு ஒத்துவாங்க, உங்களுக்கு எல்லாமே செய்கிறோம். ஆக மொத்தத்தில் வந்து இப்போ வந்து ஏடிஎம்கேவை அவங்கள வீழ்த்தணும் அப்படிங்கிறதான் இப்போ விஜய் பயன்படுத்துகிறாங்க. அங்கே விஜய் தான் சரியான சக்தி இப்போதைக்கு. இப்போ அண்ணாமலையோ இல்லை மற்றவங்களோ டிடிவி தினகரோ அந்த அளவுக்கு இல்லை, இப்போ ஃபேஸ் வேல்யூ இல்லை, இப்போது ஒரே ஃபேஸ் வேல்யூ வந்து விஜய். ஆனால் ஒன்று, விஜய் பாலிடிக்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா கட்சியும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக அதை நம்ம பார்த்துக்கணும். ஆமாம், அதுக்கு காரணம் வந்து அந்த க்ரௌடு தான் பாதி க்ரௌடு. ஆமாம், யோசிக்க வைக்கிறது. ஒரு 1000 பேர் வந்தாங்கன்னா அது 500 பேர் அதில் தான் ஓட்டு இருக்குது. 500 பேர் பர்சனல் ப்ராப்ளம் வந்து விஜய்க்காக நிற்கிறாங்களே, விஜய் நமக்காக மண்டபத்தை வித்துட்டாரு, அவருக்காக நம்ம நிற்கணும் நண்பா நண்பீஸ்ன்ற அந்த வெறித்தனமான ரசிகர்கள் இன்னமும் அவர்கிட்ட இருக்காங்கல்ல. ஆமாம்மா, அதை வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் அவங்ககிட்ட நிறைய. ஆமாம், அது வந்து விஜய் தப்போ ரைட்டோ சில தமிழ்நாட்டில் வந்து பொலிட்டிக்கலில் சில கல்ச்சர் கொண்டு வந்துக்கிறாரு அப்படிங்கிறத வந்து மறுக்க முடியாது. அந்த ரேம் வாக்கு, அந்த சென்சி கிட்டு, அந்த விசில் அடிக்கிறது, அந்த இதை எடுத்து துண்டு எடுத்து தூள் போடுறது, அதெல்லாம் சில விஷயங்களெல்லாம் அவர் ஒரு ட்ரெண்ட் உருவாக்கிட்டார். அதாவது ட்ரம்ப் ஸ்டைல் கொஞ்சம், ஜெகன்மோகன் ரெட்டி ஸ்டைல் கொஞ்சம், ஆமாம், மொத்தத்தில் சினிமா ஸ்டைலு. ஆமாம், இப்போ வந்து அவரே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது போடுறாங்க இல்லையா, நடக்குதா இல்லையா? இல்லை, அவரே இப்போ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அந்த மாதிரி ரேம்ப் வாக்லாம் பண்ணுறாரா இல்லையா? பண்ண வச்சுட்டாங்கல்ல. விஜய்க்கு ஒரு வெற்றி தானே, அந்த வெற்றி தானே. ஆனால் விஜய் அந்த அளவுக்குள்ள ஓட்டு வாங்க மாட்டார் அப்படிங்கிறது தெரியும். இன்னும் நம்ம அன்னைக்கு சொன்னதை இன்றைக்கும் சொல்கிறேன், 3% தாண்ட மாட்டார். ஆனால் ஏதோ வந்து பிஜேபி அதை பெருசாக அதை பிரபகாண்டம் பண்ணி விஜயை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத யதார்த்தமான அரசியல். ஓகே, இப்போ நடுவில் கொஞ்சம் பேசுவோமே. சரி, அது நடிகைகள் பற்றி பேசும்போது எப்படி வந்து ஒரு அரசியலில் வந்து ஏதாவது ஒன்றா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு போலீஸை கை காட்டி தவறு செஞ்சுட்டாங்க, சரியா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரி ஒரு சினிமா துறையிலேருந்து எடுத்துக்கும் போது நடிகைகளை வந்து ஒரு ஈஸி எலிமெண்ட்டாக எடுத்து வச்சுட்டு அவங்கள வந்து கார்னர் பண்ணி பேசுறது, குறிப்பாக பார்த்திபன் ஆரம்பித்து வச்சது. பட் பர்சனல்குள்ளே நம்ம போகிறதில்ல, பேசுறதில்ல. இப்போது ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் பேட்டியில் வந்து அந்த கனவு திட்டத்துக்கு நயன்தாராவை பற்றி பேசி, என்னோட இஷ்டம் நயன்தாரா, இது முதல்வர் நிறைவேற்றி வைப்பாரான்னு சொல்ல இதற்கு ஏகப்பட்ட கண்டனம் வந்து வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. ஆனால் இது பேசுகிறத எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு சிவி சண்முகம் வந்து நேற்று அரசியலுக்கு வந்தவங்க யாராவது பேசியிருந்தா அது பேசுறதும் தவறு தான். பட் இவர் இந்த மாதிரி பேசுறது எப்படி தெரிஞ்சே தான் பேசுறாருன்றீங்களா? அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன சொன்னீங்கன்னா, சிவி சண்முகம் வந்து ஒரு ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்தவர், நிர்வாகியாக இருந்தவர். அவர் பொலிட்டிக்கலுக்கு வராதுக்கு முன்னாடி அவர் ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகியாக இருந்தவர். அவர் வந்து எடுத்துமே பெருசாக ஒன்று திராவிட கொள்கைகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்,
ஜெயலலிதா அப்படின்றலாம் வந்து சொல்லி வரல. ரஜினியோட ரசிகர் அவர், சும்மா சாதாரணமாக இருந்து வருவது. அவர் ரெண்டாவது அவரை பற்றி ஏற்கனவே நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து தண்ணி அடிச்சுட்டு பேசுறது, அம்மாங்கிறது, சசிகலாவை பற்றி பேசுறது, எப்பவுமே ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பொலிட்டிக்கல் ரொம்ப அசிங்கமான விஷயம். அசிங்கம் தான் அது. வருத்தம் தெரிவிச்சுட்டா போயிடுமா? அது தப்பு தான். அது வந்து எதுக்கு எதை ஒப்பிட்டு பேசுகிறோங்கிறத ஒரு அரசியல் கல்ச்சர் தெரியாமல், அதனால தான் அவரெல்லாம் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு அதாக இருக்காரு. பார்த்திபன் பேசுறது தவறுன்றீங்களா? அது மிகப்பெரிய தவறு. பார்த்திபன் பெரிய புத்திசாலி. ஃபங்க்ஷனா அதை பற்றி பேசணும். இல்லை, பார்த்திபன் வந்து தன்னை அதி புத்திசாலித்தனமாக அப்படின்னு நினச்சிட்டு சில இடங்களை பேசி பயங்கரமான முட்டாள் அப்படிங்கிற நிறைய இடத்துல நிரூபிச்சுக்கிறாரு. அது இளையராஜாவே அதை வாரி விட்டுருப்பார் நிறைய இடத்துல. அவர் லைவ்லேயே இருந்திருப்பார். இசை பற்றி பேசுகிற போதும் சரி, மற்றதும் சரி. அவன் கொஞ்சம் துடுக்கு ஜாஸ்தி, கொஞ்சம் அறிவாளி, இது ஒரு புதுமை அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திபன் அந்த மாதிரி பண்ணுவார். ஏற்கனவே பார்த்திபன் நம்ம கூட பேசிக்கிறாரு, சில விஷயங்கள்லாம் பேசிக்கிறோம். ஆனால் அதை அவரும் ஒத்துக்குவார், தப்பு தான் அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு கவி நயத்தோட அவரும் வருத்தம் தெரிவிச்சுட்டு அந்த வருத்தத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அதுதான் ஒரு அதை பொது இடத்துலையும் சரி, ஒரு மேடையிலையும் சரி, ஒரு பெண்களை பற்றி பேசுகிற போது, அது குறிப்பாக நடிகைகள் அப்படியெல்லாம் பேசுகிற யாரை எந்த பெண்களாக இருந்தாலும் சரி பேசுகிற போது கொஞ்சம் கண்ணியமாக பேசணும். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசுகிறதெல்லாம், அதாவது ஆல்கஹால் போட்டு வந்து மேடையில் பேசுகிறது. சிவி சண்முகமெல்லாம் அந்த பாணியில் தான் இருப்பார் எப்பவுமே. அதனோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். உடனே பல்ட்டி அடிக்கிறது. சிவி சண்முகம் வந்து எடப்பாடி இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மூத்த அரசியல்வாதி இன்றைக்கி இருக்கிற ஜென்ஸு கிட்ட நம்ம அட்ராக்ட் பண்ணோம். இன்னொன்று இந்த நியூஸை போட்டால் நெகட்டிவ் ஆகி வைரல் ஆகும். எப்படியும் அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, இருந்தாலும் இதை 2 நாளைக்கு போட்டு வருத்தம் எடுப்பாங்க. இப்போ அந்த சமயத்தில் வந்து ஒரு 10 கோடி இப்போ கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேஸ் போச்சுன்னா, மாநகர நஷ்டீடு கேஸ் போட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷன் டைமில் வந்து அந்த செஞ்சாலும் செய்வாங்க அந்த மாதிரி. மற்றவர்களும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள். மேடை நாகரிகம், மேடையில் என்ன பேசணும்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதிமுக தரப்புல இருந்து யாரும் அந்த அளவுக்கு பேசுறது இல்லை. ஆனால் தரம் தாழ்ந்து ஒரு கீழ் லெவலில் பேச்சாளர் பேசுறதுக்கும் இவர் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது கண்டிக்கத்தக்கது தான். இப்போ வந்து நயன்தாராவை அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க, திரிஷா நயன்தாரா 2 பேர்த்தையுமே. ஏன்னா 2 கட்சிகள், எல்லா கட்சிகளுமே, திமுகவும் சரி, நாத்தாக்கவும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, அதுவும் பயன்படுத்தினாங்க நிறைய விஷயங்கள். இது வந்து கான்ட்ரவர்சியாக போகிறது. இது மேடை பேசுகிற போது குறிப்பாக இந்த மாதிரி பேசுகிறது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறதா நம்மளோட பார்வையாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. 2160 ஃப்ளையிங் ஸ்குவாட், பறக்கும் படை, தேர்தல் ஆணையத்தில் நம்ம தமிழக தேர்தல் ஆணையம் குரூப்பில் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் வந்து 9 ஃப்ளையிங் ஸ்குவாட் போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கல்ல, இது வரைக்கும் 23.28 கோடி இது வரைக்கும் சீஸ் பண்ணியிருக்காங்களாம் அமௌண்ட்டு. அதில் வந்து பில் இருக்கிறவங்க கொடுத்து திருப்பி வாங்கிக்கலாம். இதில் முக்கியமாக வருத்தப்பட வேண்டிய விஷயம் வந்து, ஒரு பெண் வந்து தன்னுடைய தாயாரோட சிகிச்சைக்காக எடுத்துகிட்டு போனதை பணத்தை பிடிச்சிருக்காங்க. அதுக்கு போதுமாக நாங்கள், ஆனால் அந்த பெண்ணை அழுகிற வீடியோவை போட்டது வந்து ரொம்ப தவறுதல்னு சொல்கிறாங்க. இது தேர்தல் ஆணையம் வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை போட்டிருக்காங்க, பறக்கும் படை அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிற ஓப்பனாக பத்திரிகையாளர் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ளையிங் ஸ்குவாடு இப்படி போடுறேன்னா, இது மேலே கேஸ் போட்டாலும் சரி, இது உண்மையை தான் நான் சொல்கிறேன். ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கு யாருக்குமே வந்து ட்ரைனிங்கே கொடுக்கல. சும்மா ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னு போட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஒரு 10 பேர்த்து போட்டு இப்படி போட்டு அனுப்பிச்சுட்றது. நீங்கள் போய் அங்கே நில்லுங்க, இங்கே நில்லுங்க, இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இப்படி வீடியோ எடுக்கணும், இவங்க வந்த உடனே காசை பிடிக்கணும், என்னென்னலாம் கேட்கக்கூடாது, இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் கிடையாது. சும்மா பேருக்கு அவங்க ஃப்ளையிங் ஸ்குவாட் ஒருத்தருக்கு பார்த்தவன், என்னையெல்லாம் ஃப்ளையிங் ஸ்குவாடாக போட்டிருக்காங்க, நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸர் பேசுகிறான். எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கல அப்படிங்கிறான். அப்போ அவன் போய் அவன் என்ன செய்வான், அது என்ன வேலை பார்ப்பான்? காரில் வரவங்க யார் என்னென்னால தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சது தான் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் தேர்தல் ஆணையம் இதில் வந்து கற்றுக்கணும் வேண்டிய. இப்போவே ஆரம்பத்திலேயே சரி செஞ்சது தான். இல்லைன்னா வந்து தேர்தல் ஆணையத்து மேலே மிகப்பெரிய கண்டனங்கள் வரும். தேர்தல் ஆணையத்தை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இதுதான் ஆரம்பம். இப்போவே நீங்கள் வந்து அதுக்குண்டான ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்குள்ளான விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுத்து செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். இல்லைன்னா பொதுமக்கள் இது அதிக அளவில் பாதிக்கப்படுவாங்க. அரசியல்வாதிகளை அதிகமாக அது கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த நேரத்தில் எங்கே போய் எப்படி சுற்றி போய் தப்பிச்சு போகலாம், பணத்தை கொண்டு போகலாங்கிறது எல்லா விஷயம் தெரியும். அதனால் வந்து இது பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. தயவுசெய்து தேர்தல் ஆணையம் இது வந்து ட்ரைனிங் கொடுங்க. இறுதியாக ஒரு கேள்வி, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போடப்பட்ட ஸ்கெட்சாக அந்த சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்கிறது கரூர் சம்பவத்தில். ஆமாம், கூப்பிட்ருக்காங்க. இது வந்து எந்த அடிப்படையில் எப்படி போகிறாங்கன்னு தெரியல. அவரும் ஒரு சந்தேகத்தோடு தான் போய்க்கிறாரு, என்ன செய்வாங்களோ எது செய்வாங்கன்னு தெரியாது. அவரை நம்பி திமுகவில் வந்து மேற்கு மண்டலத்தில் ஒரு 58 தொகுதி ஒப்படைச்சிக்கிறாங்க.
அதுபோக கரூர் தொகுதி வேறு ஒரு 4 சீட் இருக்குது. இந்த 58 தொகுதியில் வந்து எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதி. இப்போ வந்து இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதி போன தேர்தலில் இது எல்லாத்தையும் அடைச்சி உடச்சவர் தான் செந்தில் பாலாஜி. எல்லாத்தையும் ஏடிஎம்கேங்கிறத அழித்து டிஎம்கேங்கிறது கார்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சார். தொடர்ந்து எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சார். இப்போ 3வது சட்டமன்ற தேர்தல் வருது. இதில் வந்து எப்படியும் திமுகவை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கோப்பில் போயிட்டுருக்கிற நேரத்தில் இப்போ அவங்க கூப்பிட்ருக்காங்க. அந்த 58 தொகுதி கேள்விக்குறி. ஃபஸ்ட்டு இதில் வேலை செய்யக்கூடாது, இதில் மீண்டும் வந்து 58 தொகுதியில் ஒரு 50 தொகுதியாவது ஏடிஎம்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இப்போ அஜெண்டா. இந்த கால திட்டத்தை வந்து வேலுமணி வந்து ஏற்கனவே சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டுருக்குது. ஈஸியாக ஜெயிக்கலாம், என்டிஏ வந்து ஜெயிக்கும், லாக் பண்ணிட்டா ஈஸியாச்சு. அதான் அடிப்படையில் வந்து இவர் வந்து தொடர்ந்து சிபிஐ வந்து விசாரணைக்கு இன்னைக்கு கூப்பிட்ருக்காங்க. முக்கியமான நாள். இப்போ வந்து யார் யார் சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கிற நேரத்தில் அவர் அங்கே போட்டு உட்கார வச்சாங்கன்னா இது இன்றைக்கி நாளைக்கு இல்லை மறுபடியும் நீங்கள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு இழுத்தாங்கன்னா இந்த 58 தொகுதி ஒரு கேள்விக்குறியாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அது கண்டிப்பாக பிஜேபி அரசு இது வற்புறுத்தி செய்யலாம் அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ தமிழ்நாட்டில் பாஜகவின் ஆட்டம் இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஸோ அதை வந்து யார் முறியடிப்பார்கள் என்பது மக்கள் முடிவு செய்யட்டும். உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.